ரொம்ப ரொம்ப மொக்கையா போயிட்டு இருந்த பிக் பாஸ் 50 நாள் கடந்து இப்பத்தான் கொஞ்சமாவது பாக்குற அளவுக்கு வந்திருக்குன்னே சொல்லலாம். மக்களே, இந்த சாச்சனாவை எப்படியாவது முடிச்சு விடுங்க மக்களே. அதோட தொல்லை தான் தாங்க முடியல. கேப்டன் மேல ஏதாவது புகார் இருந்ததுன்னா அந்த பூவை வெட்டலாம், 5 பூ. அதில் 5 பூ வெட்டிட்டா அவங்க கேப்டன்ஷிப் போயிடும் அப்படின்னாரு பிக் பாஸ். யாருமே அதை பற்றி வெட்டலை. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த தீபக்கோட ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்கோட இந்த தீபக் வந்து இந்த கேப்டன்ஷிப்பில் நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு. இது இருந்தும் அதுக்கு வந்து அன்னைக்கு மைக் போட சொன்ன பிக் பாஸ் தான் சொன்னது, ஆக்சுவலாக மைக்கை சரியா மாட்டுங்க அப்படின்ட்டு. சிரிக்காதமா, பிக் பாஸ் இப்படி சொன்னதுக்கெல்லாம் சிரிக்காதமான்றாரு. ஆனால் சிரிக்கக்கூடாதா, அப்போ சிரிக்கவே கூடாது அந்த வீட்டில் அப்படின்னு அது எடுத்து பேசுது. தேவையில்லாததுக்கெல்லாம் பேசிக்கினே இருக்குது அது. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா கேப்டன் வந்து பேசிக்கிட்டே இருக்காரு, என்னை சொல்லவே விட மாட்டாரு. அதனால நான் வந்து இந்த பூவை வெட்டுறேன்னு சொல்லிட்டு வெட்டிட்டு போகுது. யாருக்குமே அதில் உடன்பாடே இல்லை. அருண்லாம் எஞ்சி நின்று இந்த பொண்ணு பாட்டுக்கு வருது வெட்டிட்டு போகுது என்னன்னு கேட்குறாப்புல. சௌந்தர்யாலேருந்து ஜாக்லின்லேருந்து எல்லாருமே வந்து ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்குறாங்க எல்லாருமே. ஆனால் அது ஒத்துக்கவே மாட்டேங்குது. கடைசியில் தீபக் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி நடந்துக்கிறது அவங்களுக்கு தான் பாதிப்பா இருக்க போகுது அப்படின்னு சொல்றாரு. அது கரெக்ட் தான். இந்த ஆனந்தி தான் கடைசியா பார்க்கும்போது வர்ஷினிக்கு மேல கடைசி லெவல்ல இருந்தாங்க, அதுக்கு மேல சாச்சனா இருந்தாங்க. இப்போ ஆனந்தி கூட இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. அது ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க அவங்க, அப்படியே கூட பொம்மையா இருந்துட்டே போட்டோம். ஆனா அந்த சாச்சனாவை எப்படியாவது முடிச்சு விட்டுருக்கு மக்களே. சாச்சனா போயிடுச்சுன்னா பிரச்சனையே இல்லை. அடுத்து காதல் பறவைகள், அதுல ஒன்றை வெட்டி விட்டாலும் முடிஞ்சு, இன்னொன்று வந்து சுதந்திரம். ஸோ விஜய் விஷாலோ இல்லை தர்ஷிகாவோ 2 பேர்ல யாராவது ஒருத்தர் முடிச்சு விட்ருங்க. ஃபர்ஸ்ட் சாச்சனா முடிச்சு விடுங்க, ரெண்டாவது விஜய் விஷாலோ தர்ஷிகாவோ முடிச்சு விடுங்க. நம்ம முத்துக்குமாரன் முடியுமான்னு தெரியல. முத்துக்குமாரன் கடைசி வரைக்கும் வருவான்னு நினைக்கிறேன். கடைசி 5 பிளேயர்ல கூட வருவான்னு நினைக்கிறேன். நானும் பொம்மை நீயும் பொம்மை அந்த டாஸ்க்ல பாத்தீங்கன்னா ராணவுக்கும் ரயானுக்கும் ஒரு பெரிய போரே நடந்திருக்குன்னே சொல்லலாம். முறையா இந்த பிக் பாஸ்ல ஒரு பிரச்சனை சண்டையை பாக்குறோம். தள்ளி விட்டுறாரு இவரை தள்ளி விடுறாரு. இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. 2 பேருக்கு சண்டையா இருக்குது. அடிச்சுக்கலையே தவிர ஆனா தள்ளிக்கிட்டாங்க 2 பேரும். விட்டுருந்தா மற்றவங்க தடுக்காம விட்டுருந்தா அவங்க 2 பேரும் அடிச்சுட்டு இருப்பாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு ரயான் வந்து ரொம்ப கோவப்பட்டாப்ல. ஏன்னா ராணவ் வந்து ஆக்சுவலா பொம்மையை பிடிக்க கூடாதுன்னு பிக் பாஸே சொல்லியிருந்தாரு. இதுல ஆக்சுவலா முதல் நாள் டாஸ்க்ல வந்து அவுட் ஆனவங்க எல்லாம் போயிடணும், மீதி இருக்கவங்க விளையாடணும்னாரு. அடுத்த நாள் வந்து அவுட் ஆனவங்க வந்து லாக் பண்ணலாம், விளையாடுறவங்கள லாக் பண்ணலாம் அப்படின்னு பிக் பாஸ் சொன்னதும் எல்லாரும் வந்து சுத்தி நின்றுக்கிட்டாங்க அந்த வீட்டுக்கு முன்னாடி. அது பிடிக்கும்போது பொம்மை யாரும் பிடிக்கக்கூடாது, ஆளை பிடிக்கணும் அப்படின்னாங்க. ஆனால் ஜெஃப்ரி போயிட்டு பொம்மையை எடுக்கும்போது ராணவ் வந்து பொம்மையோடு சேர்த்து பிடிச்சிட்டாப்ல. ஸோ ரயான் வந்து பின்னாடி வந்து ராணவோட கழுத்தை பிடிச்சிட்டாப்ல. இவன் சொல்கிறான், கழுத்தை என்ன சொக் பண்ணுறீங்கன்றான். அப்போ ராணவ் என்ன பண்ணுறான், அவன் ஜெஃப்ரியோட வயிறை பிடிச்சிட்டு இருக்கான். ஸோ அதுவும் சொக் பண்ணுற மாதிரி தானே. அவன் தட்டி விட்றான் ஜெஃப்ரி. ஆனால் கை எடுக்க மாட்டான். பொம்மையை பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லியும் பொம்மையை பிடிக்கிறாப்ல. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் கேட்க வந்த ஜாக்லின் வந்து ஓ அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார் போல இருக்கு. ஆனால் அது மியூட் பண்ணதுனால அந்த வார்த்தையை சொன்னாரா இல்லையான்னு தெரியல. ஆனால் மூடிட்டு உட்காருன்னு சொன்னாப்ல. அதுவும் தவறான வார்த்தை தான், ஒரு அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு தான். அது பசங்களுக்குள்ள பேசிக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஆஃப் தி கேமரா பேசிக்கிறது பிரச்சனை இல்லை. ஆன் தி கேமராவில் அதுவும் பொண்ணுக்கிட்ட எப்படி பேசுறது வந்து தப்பு. அதை மியூட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அது பேசுறது வந்து அவர் ராணுவ பேசுறது ரொம்ப தவறான வார்த்தை, அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு. அதை உடனே வந்து சௌந்தர்யாவும் தட்டி கேட்டாங்க. அப்புறம் உடனே சாரி ஜாக்லின் அப்படின்னது, நான் வேணா பலார்னு ஒன்று அரைஞ்சிட்டு சாரி கேட்கவா அப்படின்னு ஜாக்லின் சொன்னாங்க. அது சரியான வார்த்தை. உன் சாரியும் வேணாம் உன் பூரியும் வேணான்னு சொல்லிட்டு சௌந்தர்யா சண்டை போட்டாங்க. இது ஒரு பக்கமா சௌந்தர்யா ஜாக்லினுக்கும் ராணுவுக்கும் பிரச்சனையா, ரயானுக்கும் ராணுவுக்கும் பிரச்சனையா. ராணுவம் என்ன பண்றாப்ல அப்படின்னா வந்ததுலேருந்து வெட்டி தான், வந்ததுலேருந்து ஒன்றுமே ஆடுறது இல்லை, மண்டைக்குள்ள ஒன்றும் இல்லை போல இருக்கு. அதனால சரியாகவே ஒன்றுமே ஆட தெரியல, எல்லார்ட்டும் இன்னசென்ட் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாப்ல. இப்போ ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, இதில் ஏதாவது ஒன்று பண்ணணும், ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல, இதுலையாவது ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யார் அங்கே நல்ல கண்டென்ட் கொடுத்து கொஞ்சமாவது ஆடுறாங்களோ அந்த டீமை குழப்பி விடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் ரயான், சௌந்தர்யா, ஜாக்லின், ஜெஃப்ரி இந்த டீமை வந்து டார்கெட் பண்ணி அதில் குழப்படி பண்ணி இப்போ இது பண்ணியிருக்காப்ல. போன சீசன்ல வந்து பிரதீப்க்கு பாதி நாள்ல ஒரு 40 நாள்ல அவரு ரொம்ப வல்கரா பேசுறாரு, பெண்கள்கிட்டே இப்படிதான் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்து ரெட் கார்டு கொடுத்தீங்களோ, அதாவது கண்டஸ்டன்ட்டே வச்சு ரெட் கார்டு கொடுக்க வச்சிங்களோ, அதே மாதிரி ராணுவுக்கு ரெட் கார்டு கொடுக்க வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. ஏன்னா விஜய் சேதுபதி அது செய்வாரான்னு தெரியல. கமல் செய்யறதை இவர் முற்றிலும் தவிர்க்கிறாரு. குறும்படம் கமல் வந்து ஒவ்வொரு இதுக்கும் போட்டு காட்டுவாரு, ஏன்னா அவங்க மாத்தி மாத்தி பேசுவாங்கன்ட்டு. ஆனா இவர் குறும்படம் போடுறதை தவிர்க்கிறாரு. நீங்க பேசுனது எங்களுக்கு தெரியும், மக்கள் பார்த்துட்டாங்க, லைவ்ல பார்த்துட்டாங்க, இதுக்கு மேல என்ன வேணும்னு அவர் சொல்றதோடு நிறுத்திக்கிறாரு. குறும்படம் போடுறதையும் தவிர்க்கிறாரா. சோ இந்த ரெட் கார்டு விஷயமும் வந்து கமல் சீசன்ல தான் இருந்தது. அந்த வழிமுறையையும் இவர் பின்பற்றுவாரான்னு தெரியல. ஏன்னா பிக் பாஸ் அந்த நிறுவனம் எடுக்கிற ஒரு முடிவு என்றாலும் கடைசி முடிவு வந்து
யார் ஹோஸ்டோ அவங்களுக்கு தான் போய் விடும். ஸோ அந்த ஹோஸ்ட் கடைசியில் டிக் போட்டாதான், சைன் போட்டாதான் அது வந்து ஓகே ஆகும். ஸோ ராணுவுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு சமூக வலைத்தளங்கள்ல. இந்த சனி ஞாயிறு 2 நாள்ல வந்து கண்டிப்பா இது வரைக்குமே ஒண்ணுமே பண்ணாமையே இவங்க ஒண்ணுமே பண்றது இல்ல, எல்லாத்துக்குமே இவங்களுக்கு சொல்லி கொடுக்கணுமா இருக்கு, பேசுறதுக்கு விளையாடுறதுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கணுமா இருக்குன்ட்டு பயங்கரமா ரோஸ்ட் பண்ணிட்டு தான் வந்தார் விஜய் சேதுபதி இத்தனை வாரமா. இப்ப பண்றேங்கிற பேர்ல அன்பார்லிமெண்ட்ரி வேர்டை யூஸ் பண்றது, சண்டை போடுறது, இந்த மாதிரி ஒரு விவகாரம் ஆனதுனால இந்த வாரமும் சனி ஞாயிறு வந்து கடுமையான ரோஸ்டா தான் இருக்க போகுது. ராயன் கரெக்டா தான் போனாப்லன்னு எனக்கும் தோணுது. ஸோ இந்த ராணுவுக்கு தான் இப்ப ஆப் ரெடி ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அன்னைக்குமா ரெட் கார்டு கொடுக்கலாங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. என்ன இருந்தாலும் ராணுவ போறாரோ இல்லையோ மக்களே, சாட்சனாக முடிச்சு விடுங்க மக்களே. தேங்க்யூ.